ஹாய், பேர் சொல்லுங்க. எந்த ஊர்? நம்ம இங்கே தான் கோயம்பேடு திருமங்கலம். வெரி குட். நம்ம கேப்டன் ஐயா இருக்காங்க இல்லையா? ஆமாம், கேப்டன் ஐயா. ஆமாம், இறந்துட்டாங்களா? ஐயா ஐயா அவர் தான். அவங்கள பற்றி உங்களால் எவ்வளோ நேரம் பேச முடியுமோ அவர் எவ்வளோ பேர் வாழ வச்சுக்கிறாப்புல. அவர் எவ்வளோ பேர் வாழ வச்சு அவரை மாரி ஐயா உங்களை மக்களை பார்த்தீங்கன்னா இல்லையா ஃபுல்லாக மக்கள் இல்லையா பீச்சில் கூட காணும் இவ்வளோ கூட்டத்து. ஐயா வாழணும், நல்லபடியாக அரசு பண்ணணும், நல்லபடியாக இருந்தால் போதுங்க. அவரை மாரி யாரும் வராது. என்ன சொல்லுவேன்? ஐயா வாழ்க. 1986 பொண்ணேன். பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சத்யா. ஐயா போட்டு நான் ஏதோ இருக்கிற கோயம்பேடில் இருக்கிறேன். என் சொந்த ஊர் பெரம்பலூர். என்னை அண்ணன் படிக்க வச்சாரு. அண்ணா வந்து வேலை வாங்கி கொடுத்தாப்புல. நான் கொஞ்சம் வந்ததுலேருந்து தேட்டரில் சினிமா போனால் அண்ணன் படத்தை தவிர எந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஊரில் 5 ரூபா கொஞ்சம் ஒரு டெக்கு போடுறாங்கன்னா நாங்கள் அந்த பேப்பரை விட்டுருவோம். வந்து எங்கள் அண்ணா நடந்த ஸ்டைலாக அந்த கால் மட்டும் தான் தெரியணும். ஆனால் கால் தட்டுன்னு வச்சுக்கோ எங்கள் அண்ணன் வரான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தோம். எங்கள் அண்ணன் படம் தவிர நான் எந்த படமும் பார்த்ததில்லை. இனிமேல் சினிமா தேட்டருக்கு போனதில்லை. எங்கள் அண்ணன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதாவது சினிமா தேட்டராக போகலங்க. எங்கள் அண்ணனே உயிருங்க. இவ்வளோ மக்கள் கூட்டிருக்குங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்க. இவ்வளோ கூட்டம் ஒரு நல்லவருக்கு சேருமா? இவ்வளோ கூட்டம் ஒரு நல்லவருக்கு சேருமாங்க? மனுஷன் அன்னைக்கு பொதுக்குழு கூடும்போது சாப்பாடு போட்டாருங்க. தன்னால் அவர் ஏந்திருக்காருங்க. அதே ஊரங்க தான் நீங்கள் போட்டீங்க. முடியாட்டி போனாலும் அவர் அண்ணன் இப்படி ஏற்றி என்னடா நம்ம தம்பிக்கெல்லாம் சாப்பாடு போடுறோமே இப்படின்னாரு. தெய்வம் போச்சுங்க. அது தெய்வங்க. அது அந்த தெய்வத்துக்கு இங்கே போட போறீங்க. அந்த தெய்வத்துக்கு இன்னைக்கு இங்கே அடக்கம் பண்ண போறீங்க. இன்னைக்கு இது மணிமண்டபம் அடக்கம் பண்ணீங்கன்னா இது பேர் மணிமண்டபம். புரிஞ்சுங்களா? ஆனால் தெய்வம் தாங்க. இவர் மாதிரி நல்ல ஒரு பிறக்க போகிறதும் கிடையாது, வாழ போகிறதும் கிடையாதுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் போனாலும் சரிதான். மனிதருங்க, தெய்வத்துக்கு தெய்வங்க. அண்ணன் போகிறதுனாங்க பேர் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க பாருங்க. நிறைய பேர் இதுக்கப்புறம் என்ன இதோட வந்திருப்பாங்க. வீட்டில் சொல்லாத வந்திருப்பாங்க. என்ன நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏப்பா வீட்டில் சொல்லாத வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுப்பா, 50 ரூபா 200 வீட்டில் வந்திருக்கீங்க கேட்பாங்க. வீட்டிலேருந்து என் ஒய்ஃபை அனுப்பிச்சு விடாங்க. அதெல்லாம் போய் உங்கள் தெய்வத்தை பாரு வீட்டிலேருந்து. நான் எப்பயுமே என் பசங்களேருந்து சொல்லி வச்சுருவேன். படத்தை பார்த்துட்டு ஏய் கழுத ஓத தெரியுமா? கழுத ஓதங்கிற மாதிரி கழுத ஓத அப்படி கொடுத்தாருன்னு வச்சுக்கா வரல. அப்படி கொடுத்தா அப்படி நின்னாருன்னு வச்சுக்கா செண்டு அந்த மாதிரி இருக்குங்க. அவரை எப்படிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வேற என்ன கேள்வி கேளுங்க சார். அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவர் தாங்க. கேப்டன் தான் சொல்றாங்க. கேப்டனை தவிர இது கிடையாதுங்க. நீங்கள் சினிமா ஃபீல்டில் எடுத்துங்க. போண்டாமணிக்கு பாடியை பார்த்தாருங்க. பாடியை போய் ராஜேந்திர ராஜேந்திர போய் கொடுத்தாருங்களா? கவர் என்ன கொடுத்தாரு? கவரில் எத்தனை லட்சம்? 13 லட்சம் இது கொடுத்தாரு. கேப்டனே முடியல. ஆனால் என்ன சொல்றாரு? போய் வா அப்படி கூட 13 லட்சம் கடன் 1 லட்சம் கையில் கொடுத்தாரு. இப்போ நியூஸ் என்ன சொல்றாங்க? உங்க ஊடகம் எது சொல்றது? வடிவேலு வருவாரா வர மாட்டாரா? இது எது பேசினாலும் அதுக்கு பொறுப்பு இல்லைதான். ஆமா, எது பேசினாலும் அதுக்கு சேனல் பொறுப்பு இல்லை. நீங்க தான் வடிவேல் பற்றி வேண்டாம். இல்ல அவர் சொன்ன இன்னைக்கு வந்து கையெழுத்து கும்பிடணும்னா சிஎம் கையெழுத்து கும்பிடணுங்க. இன்னைக்கு வந்து அரசு முறையில நாங்க வந்து இது பண்றோம். என்னோட பேர் சத்யாங்க. இந்த ஏரியா எப்படி கட்டிருக்கீங்க? வெரி குட், சூப்பர். இப்போ வந்துங்க அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழைகளுக்கு வந்து எந்நேரமா ஹெல்ப்புங்க. எனி டைம் வீட்டுக்கு போனாங்க.
மாற்றுத்திறனாளிகளை வந்து அப்படி உதவி செஞ்சிருவாங்க. ஐயா கண்டிப்பா 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 சாப்பாடு கறி சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு கொடுப்பாருங்க. வடிவேலு ப்ரோ பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நடிகை வந்து நான் வரல எப்படி பேச முடியும்? அவன் பண்ண வேலை எல்லாத்தையும் துரோகம் பண்ணுவாங்க, துரோகம் பண்ண வேலை எல்லாத்தையும். அவர் சிறப்பு அம்சங்கள் வந்து செந்தூர் பாண்டியில் வந்து மிஸ்டர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தினார்ல, ஒரே அவர் அப்பயே அந்த படத்திலேயே சொல்லிட்டாரு, ஏய் என் தம்பி முடிஞ்சா பொண்ணை மாதிரி சொன்னார், மோதிப்பார் நான் நிற்கிறேன் செந்தூர் பாண்டி, என் செந்தூர் பாண்டி தம்பியா பொண்ணாமலை தம்பியா தா அப்படின்னு பாரு, முருகன் வாசிப்பாரு. அது என்னடா கேட்போம், செந்தூர் பாண்டி தம்பி என்னைக்குமே நான் வந்து தோந்து போனதில்லைன்னாரு. ஆனால் மனுஷன் விடிய விடிய செத்து கிடக்கிறாரு, நைட்டு போய் 10 மணிக்கு மேலே பார்க்க வரு எப்படிங்க அது? அவர் தான் எரிஞ்சி கட்டி வெட்டி மட்டி வந்து கை கொடுத்தாரா யாரும் தலைவர் கேப்டனுடைய தலைவர் கேப்டனுடைய நடிகர், புரட்சி நடிகர், மனிதர், அவருடைய தொண்டர்கள், நடிகர்கள் மற்றும் யாரும் எல்லாரும் வந்து எல்லாம் 10 நாள் காலையில் கூட